CSITA பயனாளிகள் நல சங்கத்தின் சார்பில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இந்த காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆஷா அவர்களுடைய காணொலியை பார்த்திருப்பீங்க. இந்த ஆஷாவும் ஜான் ரவிக்குமாரும் எவ்வளவு மோசமான காரியங்களை செய்யறாங்க, எவ்வளவு மோசமான வேலையை செஞ்சாங்க, ஒவ்வொரு ஆலயங்களிலும் இவங்க எந்த அளவுக்கு மோசடியில் செஞ்சிருக்காங்கிறது ஒவ்வொரு திருச்சபைகளும் சாட்சி. ஆத்தூர்ல இருந்து இன்னைக்கு KK நகர் வரைக்கும் அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சு, புல் சபையில புல் டீட்டெயில் எடுத்திருக்கிறோம். இவங்களுடைய காரியங்கள் சபைக்கு ஊழியத்துக்கு லாய்க்கில்லாத ஒரு நபர் தான் ஜான் ரவிக்குமார். ஏன்னா உண்மையும் உத்தமமா இருந்துதான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும், இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியும். ஆனா இவங்க அதுக்கு செய்யறதுக்கு லாய்க்கு இல்லாதவங்க. இவங்களை பத்தி கேள்வி கேட்கறவங்களுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கறதும் மற்றவங்களை வச்சு பேசுறதும் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ நம்முடைய யூடியூப் கமெண்ட்ல கூட நிறைய பேரை வச்சு என்ன பண்றாங்க, ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருந்தாங்க. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ ஆபாசமான வார்த்தைகளும் கொச்சை வார்த்தைகளும் நீ தோண்டி விட்டு நீ பேசணுங்க போது அது கடவுளுக்கு நீ கணக்கு கொடுத்துட்டு போற. சரியா? கேள்வி கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய நீதி நியாயத்தை நாங்கள் என்ன பண்றோம், நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நீ செஞ்ச அநியாயத்துக்காக கேட்கிறோம். நீ ஒழுக்கமா இருந்திருந்தேன்னு சொன்னா நாங்கள் இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ சரியா இருந்திருந்தேன்னு சொன்னா இந்த இந்த கேள்வி கேட்கறதுக்குண்டான ஒரு சம்பவம் ஒரு சூழ்நிலை அங்கே உருவாயிருக்காது. அப்போ கேள்வி கேட்கறதுக்கு நீ நடந்துகிட்டதுனாலதான் இன்னைக்கு ஒரு விஷயங்கள் நடக்குது. ஜான் ரவிக்குமாருடைய குடும்பம் ரட்சிக்கப்படவும் மனமாற்றம் அடையவும், இனி எந்த சதவீதம் திருடக்கூடாது, காணிக்கையை கொள்ளடிக்க கூடாதுங்கிறதுலயும் திருச்சபை மக்கள் இவங்களுக்காக பாரத்தோடு, உங்க குடும்பத்துக்காக பாரத்தோடு நீங்க ஜெபிங்க, ஆண்டவருடைய மன்றாடுங்க. இவங்க சொல்லிடுவாங்க அவன் தேடிட்டு போறான் இல்லையா, நான் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி. இனி காலங்கள் அப்படி அல்ல, இனி காலம் செல்லாது. CSITA பயனாளிகள் நலச்சங்கமானது மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறது. எங்கள் தென்னிந்திய திருச்சபை மக்களுடைய அடிமையாக்கி வச்சது, அது அடிமைத்தனத்திலிருந்து இன்னைக்கு அந்த கட்டுப்பாடு, அந்த மாஃபியா கும்பலின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்கப்பட வேண்டியது தலையாய கடமையாக இருக்கிறது. எனவே CSITA பயனாளிகள் நல சங்க உறுப்பினர்கள் அனைவரும் எச்சரிக்கையா இருங்கள். திருச்சபைகள் நடக்கிற அவலங்களையும் நீங்கள் கேள்வி கேளுங்கள், அப்போதுதான் குற்றங்கள் குறையும் என்பதை ஒரு இந்த அடுத்த ஒரு பதிவிலே உங்களை நான் காண்கிறேன். மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சபை மக்களுக்கு வணக்கம். இந்த மொபைல் நான் இப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எப்பவும் போல் இன்றைக்கி காலையில் சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஆராதனை முடிஞ்சதுக்கு பிறகு உள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாங்கிறதுக்காக நான் போனேன். அங்கே போனப்போ சில விரும்பத்தகாத செயல்கள் அங்கே நடந்துட்டு இருந்தது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆயிரமா எல்லாரும் மற்ற சபை மக்கள் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் என்னோடய மொபைலில் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்கிறத ஆயருடைய மகன் பார்த்துட்டு போய் ஆயிரம்மா கிட்ட சொன்ன பிறகு ஆயிரம்மா வேகமாக என் மொபைலை பிடுங்கி கீழே போட்டு உடச்சிட்டாங்க. டிஸ்பிளே போயிடுச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எந்த கடையிலையுமே மொபைலை சரி பண்ண முடியல. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த மொபைலை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். எதுக்காக ஆயிரமா இவ்வளோ ஒரு கடுமையான செயல் செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் எல்லாரும் தான் எடுத்தாங்க, ஆனால் என்னையை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது தெரியல. இந்த குரூப்பில் இருக்கிற நிறைய பேர் ஆயிரையும் ஆயிரமாவையும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க யாராவது இவங்க ஏன் இப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இனியும் யாரோட மொபைலையும் இந்த மாதிரி தூக்கி போட்டு உடைக்காத மாதிரி அவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள். எனக்கு தேவையில்லாமல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளில் அலைச்சல், மொபைலுக்கு பண செலவு இதெல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் ஏன் இவங்க ஏற்படுத்துகிறாங்க? இத்தனை பேர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தராவது இதுக்காக கேட்பீங்களா?